இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னாலே ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை இருக்கணும். இந்த கோயிலுக்கு வரணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டுமே இந்த கோயிலுக்கு வர முடியும். இல்லை அப்படின்னா இந்த கோயிலோட நிழலை கூட மிதிக்க முடியாதுங்கிறது இந்த கோயிலோட ஒரு ஸ்பெஷல். திருமணத்தடை, காலசர்ப்பதோஷம், தீராத கடன், சர்மநோய் வியாதிகள், பிரிந்தவர் ஒன்று சேர, சந்திரதோஷம் என்று சொல்லக்கூடிய 5 விதமான தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். ஹரஹர நம பார்வதேபதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றே, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றே. வாகர்த்தாவித சம்ருத்தோ வாகர்த்த பிரதிபத்தையே, ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. சோமநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் அச்சுதமங்கலம் என்கின்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். சௌந்தரநாயகி அம்பிகா சமேத சோமநாத சுவாமி தேவஸ்தானம். இந்த திருக்கோவிலானது 5 விதமான தோஷங்களை நீக்கப்பெறும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். முதலாவது, இந்த க்ஷேத்திரத்தோட முக்கியமான விஷயம் திருமண பரிகாரம். இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த க்ஷேத்திரத்துல திருமண தடையை நீக்கி கொடுக்கிறார் இந்த கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி. அம்பிகையினுடைய கையை பிடித்து, அம்பாலோட கையை பிடிச்சி கீழே அக்னிய வலம் வர்ற கோலம் சுவாமி. தனி சன்னதி ஏதும் இல்லாமல் சிவகோஷ்டத்திலே எழுந்தருளி இருக்க ரொம்ப விசேஷமான ஒரு பரத்வாஜ மகரிஷி என்று சொல்லக்கூடிய பரத்வாஜ மகரிஷியுடைய தவ புதல்வியாக அவதரித்த கோகிலாம்பிகை என்ற அம்பிகையை பூலோக முறைப்படி திருமணம் பண்ணின்ற க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். சுவாமி வித்தியாசமான முறையில் இங்கே திருக்கல்யாண வைபவம் பண்ணிக்கிறார். எப்படின்னா, விதையில்லாத பழம், நரம்பு இல்லாத வெத்தலை, கண்ணு இல்லாத தேங்காய், இதெல்லாம் வச்சு சுவாமி இங்கே திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். எப்போ பண்ணிக்கிறார் அப்படின்னா, வைகாசி விசாகம் அந்த தினத்துல, அந்த நட்சத்திரத்துல சுவாமி பூலோக முறைப்படி திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். ஆக வருஷா வருஷம் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி விசாக தினத்தன்று இதே விதை இல்லாத பழம், நரம்பு இல்லாத வெத்தலை, கண்ணு இல்லாத தேங்காயெல்லாம் வைத்து இந்த கோகிலாம்பிகைக்கும் உத்வாகநாத சுவாமிக்கும் திருக்கல்யாண வைபவமானது இந்த க்ஷேத்திரத்துல மிக பிரம்மாண்டமான முறையில நடைபெற்று வருகிறது. இந்த திருமண தடையை நீக்கிறதுக்காக நம்ம ஒரு பரிகாரம் இந்த க்ஷேத்திரத்துல உண்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 மாலை 3 அர்ச்சனை. வேற எதுவும் பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. சிம்பிளான பரிகாரம். இந்த சுவாமி கிட்டேந்து யாருக்கு திருமண தடை இருக்கோ அவர்கள் மாலை மாற்றிக்கொண்டு இந்த சிவாலயத்தை 12 பிரதட்சணம் செய்து கொண்டு இந்த மாலையை பத்திரப்படுத்தி வீட்டிலே பூஜை செய்து வர வேண்டும். பூஜை செய்து 48 தினங்கள்ல, பூஜையோட பலனுக்கேற்ப 48 தினங்கள்ல இந்த திருமணம் கைகூடி வரும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இது போல எண்ணற்ற திருமணங்கள், எண்ணற்ற தம்பதியர்கள் இந்த சுவாமியினால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறது. ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு க்ஷேத்திரம். இந்த கல்யாண சுந்தரமூர்த்தி ரொம்ப விசேஷம். என்னன்னா, அக்னியை வலம் வரும்போது எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னாக்க அக்னியை 3 பிரதட்சணம் வலம் வர்றது ரொம்ப விசேஷம். இங்கே 12 முறை பிரதட்சணம் பண்றாரு இந்த அக்னியை அம்பாலோட கையை பிடிச்சி. அதனாலதான் கோவில 12 பிரதட்சணம் இங்க வழிபாடு செய்யறது. ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தி இந்த கல்யாண சுந்தர மூர்த்தி. மூல விக்கிரகமாக காட்சி தர்றது ரொம்ப விசேஷம். திருமணஞ்சேரி, திருவிழிமலை போன்ற க்ஷேத்திரங்கள்ல உற்சவ மூர்த்தியாக சுவாமி இருக்கிறது விசேஷம். இங்கே சுவாமியே மூல விக்கிரகமாக காட்சி தர்றது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மூர்த்தியாக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய கோகிலாம்பிகா சமேத உத்வாகநாத சுவாமியை பரிகாரம் செய்வதின் பொருட்டு, வழிபடுவதன் பொருட்டு, திருமணத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தியாக இந்த இறைவன் காட்சி தருகிறார். இரண்டாவதாக காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி. காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம், பாம்புகளால் ஏற்படக்கூடிய தீய விளைவுகள், நாகங்கள் கனவுல வர்றது, நாகங்கள் கிராஸ் பண்ணி போறது நம்ம வழியில, இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது ரொம்ப விசேஷம். அதற்காக காலசர்ப்ப நாக மண்டலம்னு பேரு. அஷ்டமகா நாகம்னு சொல்லக்கூடிய ரக்ஷகன், கார்கோடகன், சங்கபாலன், குளிகன், பத்மன், மகாபத்மன், அனந்தன், வாசுகின்னு சொல்லக்கூடிய அஷ்டமகா நாகங்கள், 8 நாகங்கள் ஆதிசேஷனை தலைமையாக வைத்து பூஜை செய்த க்ஷேத்திரங்கள் 4. அதுல பார்த்தோம்னா இது 3வது க்ஷேத்திரம். சிவராத்திரி 4வது காலத்துல இந்த சுவாமியை அந்த அஷ்டமகா நாகங்கள் வழிபட்டதாக ஒரு ஐதீகம். அதனால பார்த்தோம் அப்படின்னா
இங்க அஷ்டமகா நாகங்களுமே 2 நாகத்துக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். இங்க தனித்தனியா அஷ்டமகா நாகங்களுடைய சிற்பங்களானது கிடையாது. அந்த அஷ்டமகா நாகங்கள் 8 நாகங்களுமே 2 நாகத்துக்குள்ள ஐக்கியமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். நமக்கு தேவையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை சித்தர்கள் யந்திரமாக பிரதிஷ்டை செய்து நடுப்புற உள்ள கால சக்கரத்துல வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சக்கரம் கருங்கற்களால் உள்ளப்பட்ட ஒரு சக்கரம். இந்த சக்கரத்தினுள்ள அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் யந்திரத்தை வச்சு சுத்தி நாகங்களால கட்டு போட்டிருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலசர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம் இதெல்லாம் உள்ளவர்கள் தொடர்ந்து 9 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 to 6 ராகு கால நேரத்தின் போது இந்த கால சர்ப்பங்களுக்கு 2 நெய் தீபம் ஏற்றி சுவாமி, அம்பாள், துர்க்கை இவர் 3 பேருக்கும் அர்ச்சனை செய்து பைரவருக்கு சம்மங்கி என்று சொல்லக்கூடிய விருப்பமான ஒரு மாலை சாற்றப்பட்டு உளுந்தும் கொள்ளும் பைரவருடைய சன்னதியிலே தானமாக கொடுத்து வந்தால் சீக்கிரமே இந்த காலசர்ப்ப தோஷங்கள், ராகுகேது தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டு வருகிறது. இங்கே விசேஷ மூர்த்தியாக பிரார்த்தனை தெய்வமாக விளங்கக்கூடியவர் இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி. சிவபெருமானுடைய 64 வடிவங்களிலே இவர் 33வது திருவுருவம். பெருமாளுக்கு எப்படி 10 அவதாரமோ அதே போல சிவபெருமானுக்கு 64 அவதாரங்கள். அதிலே 33வது அவதாரம் இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி. 3 முகங்கள், 3 கரங்கள், 3 பாதங்கள் கொண்டு வித்தியாசமான தோற்றத்திலே அழைக்கப்படக்கூடிய வித்தியாசமான தோற்றத்திலே விளங்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக இந்த ஜுரஹரேஸ்வரர் அப்படின்ற திருநாமம் தாங்கி எழுந்தருளி இருக்கக்கூடியது ஒரு விசேஷம். இந்த மூர்த்தியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தீராத கடன், சர்ம நோய், உடம்புல உள்ள வியாதிகள் இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது. ஜுரம், சளி, காய்ச்சல் போன்ற வியாதிகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தி. 10 திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து 11வது திங்கட்கிழமை வெந்நீர் வைத்து அபிஷேகம் செய்து மிளகு ரசஞ்சாத நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுத்து வந்தோம் அப்படின்னாக்க தீராத கடன், சரும நோய், உடம்புல உள்ள வியாதிகள், சளி, ஜுரம் போன்ற தொந்தரவுகள் வராது அப்படிங்கிறது இந்த சுவாமியோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இது மட்டும் இல்லாம இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி அனைத்து சிவாலயங்களிலும் காணப்பட மாட்டார். ஒரு சில சிவாலயத்திலே மட்டுமே இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி எழுந்தருளி இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு. அதிலும் ஈசான பாகம் என்று சொல்லக்கூடிய பைரவரனுடைய பாகத்திலே இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி எழுந்தருளி இருக்கிறது எல்லா கோவிலையும் சிறப்பு. ஆனா இங்கே அப்படி கிடையாது. மூலவருக்கு வலது புறமே வாஞ்சிதாப்திரஸ்தானம் என்ற ஸ்தானம். இந்த பீடத்துக்கு ருணரோக விமோச்சன ஸ்தானம், ரிண விமோச்சன ஸ்தானம். ருணம்னா கடன், ரிணம்னா வியாதிகள். இது 2ஐயுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூர்த்தியாக விளங்குகிறார் இங்கே ஜுரஹரேஸ்வர மூர்த்தி. இவருக்கு ஒரு பிரதிவாரம் திங்கட்கிழமை, சோமவாரம் என்று சொல்லக்கூடிய பிரதிவார திங்கட்கிழமையிலே இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்திக்கு வெந்நீர் வைத்து அபிஷேகம் செய்து தாரித்ரிய துக்க தகன சிவஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய வசிஷ்டருடைய வறுமை நீக்கும் மந்திரத்தை பாராயணம் செய்து கூட்டு பிரார்த்தனையாக பிரார்த்தனா புஷ்பாஞ்சலி செய்விக்கப்படுறது இந்த கோவிலோட வழக்கம். அதன் போல திங்கட்கிழமை தோறும் பிரதிவாரம் திங்கட்கிழமை இந்த சுவாமிக்கு விசேஷமான முறையிலே இந்த பிரார்த்தனைகள்லாம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தியை வழிபடுவதனாலே நோக்கம் என்ன அப்படின்னா, உடம்புல உள்ள சரீர உபாதைகள், சரீரத்துல உள்ள பிரச்சனைகள், சரீரத்துல உள்ள அந்த ஒரு வியாதிகள் இதெல்லாம் இந்த சுவாமியை வழிபடுவதன் மூலமாக நிவர்த்தியாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம். இது மட்டும் இல்லாம தீராத கடனையும் தீர்த்து வைக்கக்கூடிய மூர்த்தியாக, அற்புதமான மூர்த்தியாக விளங்கக்கூடிய மூர்த்தி இந்த ஜுரஹரேஸ்வர மூர்த்தி. 4வது பார்த்தோம் அப்படின்னாக்க பிரிந்தவர் ஒன்று சேர, அதாவது மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இந்த க்ஷேத்திரத்திலே பிரிந்து ஒன்று சேர்ந்த க்ஷேத்திரம். அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புராணமானது இந்த க்ஷேத்திரத்துல உண்டு. கஜேந்திர மோட்சம் என்று சொல்லக்கூடிய கஜேந்திர மோட்சம் நடத்தப்பட்ட ஒரு ஒரு க்ஷேத்திரம்னு பார்த்தோம்னா அது இந்த க்ஷேத்திரம். கஜேந்திர மோட்சம் அப்படின்னாக்க கஜம்னு சொல்லக்கூடிய யானை என்ன பண்றது, முதலையோட பிடியில தாமரை தடாகம் என்று சொல்லக்கூடிய தாமரை குளத்துல சிக்கிக்கிறது. அப்போ இந்த ஊர் பெருமாள் கோவிலுக்கு பேக் சைடில் அந்த தாமரை குளமானது இருக்கு. முதலை அதாவது யானை சிக்கிக்கவும் முதலை அதை பிடிக்கவும் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டோன்னா மகாவிஷ்ணு மட்டும் இறங்கி வந்துடுறார். மகாவிஷ்ணு இறங்கி அந்த கஜம்னு சொல்லக்கூடிய யானைக்கு அபயம் கொடுத்து அந்த யானையை காப்பாத்திடுறார். காப்பாத்தின அப்புறம் மகாலட்சுமி இல்லாம எந்த இடமும் சுபிக்ஷமா இருக்காது. உடனே மகாலட்சுமியை அழைக்கிறார் மகாவிஷ்ணு.
அப்போ மகாலட்சுமி சொல்றா, என்னை விட்டுட்டு போனதுனால நான் வரமாட்டேன் அப்படின்றா மகாலட்சுமி. ஆக சுவாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. மகாவிஷ்ணு உடனே இந்த சுவாமியை வந்து பூஜை பண்றார். இந்த சோமநாத சுவாமி என்ற திருநாமம் தாங்கி இங்கே இறைவன் எழுந்தருளி இருக்கிற இந்த சுவாமியை வந்து பூஜை பண்றார். 48 தினங்கள் பூஜை பண்றார். 48 தினம் பூஜை செய்தும் ஒரு பலனும் இல்லை. யாருமே யூஸ் பண்ணாத பொருளை வச்சு பூஜை பண்ணாதான் மகாலட்சுமி வருவாங்கிறது ஐதீகம். அதில் பார்த்தோம் அப்படின்னா 48 தினங்கள் இந்த சுவாமியை பூஜை பண்றார். 49வது தினம் தன்னுடைய துளசியே எடுத்து சுவாமிக்கு சாத்துறார். ஆக எந்த ஒரு க்ஷேத்திரத்திலையும் சிவபெருமானுக்கு துளசி சாத்துற வழக்கமானது கிடையாது. வில்வம் மட்டுமே சாத்தப்படுவார்கள். இங்கே துளசி சாத்துற வழக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பிரார்த்தனை. இங்கே சிவபெருமானுக்கு துளசி அணிவிக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. அதே போல துளசியை சாத்தின வைத்து சுவாமி பிரசன்னமாகி இந்த மகாலட்சுமியை கூப்பிடுறார். நீ வா அப்படிங்கும்போது மகாலட்சுமின்னா நான் வரமாட்டேன், விட்டுட்டு போனா நான் வரமாட்டேன் அப்படிங்கிறார். உடனே மகாலட்சுமி நீ என்ன கொடுத்தா வருவ அப்படிங்கிற 2 வரங்கள் கேட்கிறார் மகாலட்சுமி. என்ன அப்படின்னா உங்களுடைய திருநேத்திரம். திருநேத்திரம் அப்படின்னா நெற்றிக்கண்ணு அர்த்தம். திருநேத்திரம் ஒன்று, முதல்ல பூஜை எனக்கு நடக்க வேண்டும், பிறகுதான் பெருமாளுக்கு நடக்கணும் அப்படின்னு 2 வரங்கள் கேட்கிறார். சரி அப்படியே ஆகட்டும் ததாஸ்து அப்படிங்கிற சுவாமி சிவபெருமான் சொல்றார். உடனே இங்கே மகாலட்சுமியை ஒன்று சேர்த்த ஸ்தலம் இது. ஆக இங்கே உள்ள மகாலட்சுமிக்கு திருநேத்திரம் என்று சொல்லக்கூடிய நெற்றிக்கண் இருக்கிற ரொம்ப விசேஷம். ஆக கஜலட்சுமி சன்னதி தனியாக அமையப்பட்ட ஒரு சன்னதியாக இருக்கிறது. ஆக கஜலட்சுமிக்கு பூஜை செய்த பிறகே இங்கே விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் பூஜைகள் நடக்கப்பெற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். இந்த நெற்றிக்கண்ணை எப்போல்லாம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமை 4 சனிக்கிழமைகளில் மட்டுமே தரிசனம் பண்ண இயலும், மற்றபடி பண்ண இயலாது. இது மட்டும் இல்லாமல் 5வதாக சந்திர தோஷம், அதாவது ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கிறது, சந்திரனோட ஆதிக்கம் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்தோம்னா சந்திரதோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரன்னு சொல்லக்கூடிய அந்த சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன், அதாவது சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனாகப்பட்டவர் இங்கே சுவாமியை வழிபட்டதனால் சோமநாத சுவாமி என்ற திருநாமம் தாங்கி இருக்கிறார். அது போல பார்த்தோம்னா ஊருக்கு சோமீச்சரம் அப்படின்னு பேர். சோமன்னு சொல்லக்கூடிய சந்திரன் வழிபட்டதுக்கு பிறகுதான் சோமீச்சரம் அப்படின்னு பேர். அதற்கு முன்னதாக ருத்ரவனேஸ்வர சுவாமின்னு பேர். எப்படி இந்த சுவாமி எப்படி இங்கே வரப்பட்டார் அப்படின்னா, அதாவது இந்திரன் தன்னுடைய ஆத்மார்த்த பூஜைக்காக இந்த ஒரு சிவலிங்கத்தை மனதார நினைத்து பூஜை பண்றார். உள்ள என்ன உருவம் நினைச்சிருக்காரோ அது அப்படியே விக்கிரகமா ஆயிடுது. அப்படி விக்கிரகமாக ஆகும்போது அந்த சுவாமி எங்க வச்சு பூஜை பண்ணதில்ல, உடனே பரமேஸ்வரன்ட்ட வென்றார். அப்போ பரமேஸ்வரன் சொல்றார், பூலோகத்துல ருத்ராட்ச வனமானது இருக்கு, அந்த வனத்தோட மத்தியில என்னை வச்சு பிரதிஷ்டை பண்ணு அப்படிங்கிறார் பரமேஸ்வரன். அப்படி சொல்லும்போது ருத்ராட்ச வனமாக எங்கெங்கேயோ தேடி வர கடைசியில் இந்த க்ஷேத்திரம் ருத்ராட்ச வனமாக இருக்கிறது. ருத்ராட்ச மரங்கள் நிறைந்த ஒரு காடாக இருக்கிறது. அந்த வனத்தோட மத்தியில இந்த இறைவனை வைத்து பிரதிஷ்டை செய்தார். அந்த சிவலிங்க மூர்த்தத்தை வைத்து பிரதிஷ்டை செய்கிறார். அந்த மூர்த்தியே உள்ள மூலஸ்தானத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ருத்ரவனேஸ்வர சுவாமி. அதுக்கப்புறம் சந்திரன் தக்ஷனோட சாபத்துக்கு ஆளானதுக்கு அப்புறம் சந்திரன் என்ன பண்றார் அப்படின்னாக்க, தக்ஷனோட சாபம், அதாவது தக்ஷனுக்கு மொத்தம் 27 மகள்கள். அந்த 27 மகள்களும் சந்திரன் திருமணம் பண்ணிக்கிறார். அந்த சந்திரன் ரோஹிணி அப்படின்ற ஒரு மகளோட மட்டும் சந்திரன் அதிகம் அன்பு செலுத்துறதுனால சாபம் கொடுத்துடுறார். உன்னோட அழகெல்லாம் இழந்து போயிடுவ அப்படின்னு தக்ஷனே சாபம் கொடுத்துடுறார். தக்ஷனே சாபம் கொடுக்கும் போது இந்த என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே இந்திரன்ட்ட போய் கேட்கிறார். தேவராஜா என்ன சொல்றார், இந்த மாதிரி பூலோகத்தில் நான் பிரதிஷ்டை செய்த ருத்ரவனேஸ்வர சுவாமி இருக்கார், அந்த சுவாமியை நீ 48 தினங்கள் பூஜை செய்து வா, உனக்கு சாப விமோச்சனம் அப்படிங்கிறார் தேவராஜா. இந்திரன் தானே பிரதிஷ்டை பண்ண, அதனால இந்திரனே சொல்றார். அப்படி சொல்லும்போது இங்கே பூலோகத்திற்கு சந்திரன் வந்து, அது எப்போன்னா பங்குனி மாத பௌர்ணமிக்கு முந்தைய 48 தினங்கள். பங்குனி மாத பௌர்ணமி அன்று பெரிய கோபுரத்துக்கு வழியாக வாசல் வழியாக சந்திரனோட ஒளி சுவாமி மேல வந்து விழருது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சி. சந்திர பூஜை உள்ள சிவாலயம் எப்போ அப்படின்னா, இந்த பங்குனி மாச பௌர்ணமிக்கு முந்தைய 47 தினங்கள் இந்த சுவாமியை சந்திரன் பூஜை பண்றார். எப்படின்னா பூலோகத்துக்கு வரார். ருத்ர அரண்யம், ருத்ராட்சமர காடாக இருக்கிறது. அந்த காட்டுல ஒரு தீர்த்தம் உருவாக்குறார். சண்டிகேஸ்வர பெருமானுக்கு பக்கத்துல ஒரு கிணறானது இருக்கும். அந்த கிணத்துக்கு பேரு சோம தீர்த்தம், சந்திர புஷ்கரணின்னு பேர். சந்திரனால உருவாக்கப்பட்ட தீர்த்தம், அதான் சோம தீர்த்தம்னு பேரு. அந்த தீர்த்தத்திலே 47 தினங்கள் நீராடிட்டு சுவாமியை வழிபடுறார். சுவாமியை வழிபடும் போது 48வது தினம் பங்குனி மாத பௌர்ணமி. பௌர்ணமி அன்று சந்திரன் முழு நிலவு காட்டுறது ரொம்ப விசேஷம். ஆனா சாப விமோசனாகல சுவாமி மேலேயே மோதுகிறார்.
அப்படி சுவாமி மேல மோதும் போது சுவாமியினுடைய சிரசிலே இந்த இடத்துல ஒரு தழும்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சுவாமி மேல இன்னமும் அபிஷேக டயத்துல அந்த தழும்பு இருக்கிறத பார்க்கலாம், மற்றபடி பார்க்க இயலாது. அப்படி சந்திரன் சுவாமி மேல மோதும் போது சுவாமி பிரசன்னமாகி சாப விமோச்சனம் கொடுத்த தினம் பங்குனி மாத பௌர்ணமி. அந்த நன்றி கடனுக்காக இன்னைக்கும் சரி, பெரிய கோபுரத்துக்கு ராஜகோபுரத்துக்கு வெளியிலேருந்து பங்குனி மாத பௌர்ணமி என்று இந்த சந்திரனுடைய ஒளி வாசல் வழியாக சுவாமியை தரிசனம் செய்த பிறகுதான் சந்திரன் மேலே போறது ரொம்ப விசேஷமான ஒரு அற்புதமான ஒரு திருக்காட்சி. அப்படி இங்கே சுவாமி என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஆதிக்கங்கள் இங்கே செல்லுபடி ஆகாது, உன்னோட ஆதிக்கங்கள் இங்கே வராது. அப்படின்னா ஜாதகத்துல சந்திரன் நீச்சமா இருந்தா குழந்தைகள் படிக்காது, இந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காது. இதெல்லாம் சந்திரன் நீச்சமா இருக்கிறது, சந்திரனோட ஆதிக்கமா இருக்கிறது. இதெல்லாம் என்னை யார் தரிசனம் பண்ண வராங்களோ அவங்களுக்கு நீ ஆதிக்கம் நீச்சம் இதெல்லாம் கொடுக்க கூடாது, நன்மையே செய்யணும் அப்படிங்கிறார். அதே போல சனீஸ்வர பகவானுக்கும் இங்க கட்டளை இருக்கிறார். சனீஸ்வர பகவான் என்ன பண்றாருன்னா, இங்க தெற்கு நோக்கின தனி சன்னதியில எழுந்தல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த சனீஸ்வர பகவான் என்ன பண்றாருன்னா, சற்று கிராஸாக சுவாமியினுடைய சன்னதியை பார்த்து இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க ரொம்ப விசேஷம். இங்க சனீஸ்வரனை 4 பக்கமும் லாக் பண்ற மாதிரி யார்கிட்ட எல்லாம் சனீஸ்வரன் ஒன்றும் பண்ண முடியாதோ அவர்கள் அந்த மூர்த்திகள்லாம் இங்க இருக்கிறது விசேஷம். விநாயகர்கிட்ட சனீஸ்வர பகவான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சனீஸ்வரனுக்கு நேர் எதுக்க பார்த்தோம்னா விநாயகர் சின்னது. அதே போல சனீஸ்வரனுக்கு வலதுபுறம் பார்த்தோம்னா அப்புலிங்கம்னு சொல்லக்கூடிய வாயு லிங்கம் சிவபெருமானே தான். அது சனீஸ்வரனுக்கு எதுக்க பார்த்தோம் அப்படின்னா மூலவராகப்பட்ட சோமநாத சுவாமியினுடைய சன்னதி. சனீஸ்வரனுக்கு இடது பக்கம் பைரவர் சன்னதி. சனியினுடைய குரு பைரவர். ஆக குருகிட்ட ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் பணிஞ்சுதான் போயாகணும். அதே மாதிரி குரு கிட்ட சீடன் பணிஞ்சுதான் போயாகணும். அதனால பைரவர் சன்னதி. ஆக இங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே இந்த சனியால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா சனீஸ்வர பகவானை நேருக்கு நேர் நின்று தரிசனம் பண்ணக்கூடாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. 4 பக்கமும் லாக் பண்றதுனால சனீஸ்வரன் இங்க கட்டி போட்ட மாதிரி ஒரு அமைப்புல இருக்கார். அதனால இங்க உள்ள சனியை நம்ம நேருக்கு நேர் தரிசனம் பண்ணலாம், தப்பு கிடையாது. 1. 2வது இங்க பைரவர் ரொம்ப விசேஷம், சூரியன் ரொம்ப விசேஷம். எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ஈசானம்னு சொல்லக்கூடிய அந்த பாகத்துல பைரவரும் சூரியனும் எழுந்துட்டு இருக்கக்கூடிய ரொம்ப விசேஷம். இங்க ஈசானத்தோட முடிவுல சுவாமியினுடைய சன்னதியை நோக்கி சுப்பிரமணியரும் பைரவரும் நேருக்கு நேர் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுவாமியும் சூரியனும் நேருக்கு ஈசானத்துல நேருக்கு நேர் பார்த்துக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இந்த திருமண பரிகாரம் பண்றவங்க இந்த பைரவரையும் சேர்த்து வணங்குவதனாலே அனைத்து இந்த திருமணத்திற்கு தடையான அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்து ஒரு அற்புதமான ஒரு அருளாட்சி செய்யக்கூடிய ஸ்தலமாக விளங்கக்கூடியது இந்த அச்சுதமங்கலம் அற்புதமான க்ஷேத்திரம். இந்த அச்சுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு பூஜிக்கப்பெற்றமையால் இந்த ஊருக்கு அச்சுதமங்கலம் அப்படின்னு பேரு. அதற்கு முன்னாடி சந்திரன் பூஜை பண்ணதால் சோமீச்சரம் அப்படின்னு பேரு. சோமன்னா சந்திரன். அந்த சந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்து சந்திரனே பூஜை செய்த கஷேத்திரமாகப்பட்டதால் சோமீச்சரம்னு பேரு. இன்னொரு பேரு ரொம்ப முக்கியமான விசேஷம், சதுர்வேத மங்கலம். சதுர்வேத மங்கலம். சதுர்னா 4, வேதம்னா வேதங்கள். ரிக் யஜுர் சாம அதர்வனம்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் 4 வீதிகளாக அமைத்து சுவாமி நடுப்பர ஆட்சி செய்யக்கூடியது ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். ஆக பார்த்தோம் அப்படின்னா சதுர்வேத மங்கலம் அப்படின்னு பேரு. அதாவது ரிக் யஜுர் சாம அதர்வனம்னு சொல்லக்கூடிய 4 வேதமும் இங்க 4 வீதிகளாக இருந்து சுவாமி நடுப்பர இருக்கார். ஆக இந்த ஊருக்குள்ள வரணும்னாலே ஒரு பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை விட இந்த க்ஷேத்திரத்துக்கு வரணும்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் வர முடியும். இல்லை அப்படின்னா இந்த கோவிலோட நிழலை கூட மிதிக்க முடியாதுங்கிறது இந்த சுவாமியோட ஒரு விசேஷம், இந்த கோவிலோட ஒரு விசேஷம். இது மட்டும் இல்லாம சோமீச்சர புண்ணியக்ஷேத்திரே சப்தஜன்ம பாவனை வர்த்தி. சோமீச்சரம் புண்ணியக்ஷேத்திரம்னா இந்த க்ஷேத்திரம். இங்க கால் பட்டாலே 7 பிறவைக்கான சாபபா விமோச்சனத்தை சுவாமி கொடுக்கிறார். தக்ஷிண சோம்நாத் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த சிவாலயம். தட்சிணம்னா தெற்கு அப்படின்னு பேர், தட்சிணம் உத்தரம்னா வடக்குன்னு பேர். உதர சோம்நாத்துங்கிறது ஜோதிர்லிங்கம், அதாவது சோம்நாத் பத்ரிநாத் இதெல்லாம் இருக்கிற ஜோதிர்லிங்கம். அதோட தென்பகுதி இந்த சிவாலயம். குஜராத்தில் உள்ளது தட்சிண சோம்நாத், உத்தர சோம்நாத். சோம்நாத் அப்படிங்கிறது அதோட தென்பகுதி இந்த சிவாலயம். அங்க செல்ல முடியாதவர்கள் இந்த இறைவனை வழிபடும் பொருட்டு இந்திரனே பிரதிஷ்டை செய்த லிங்கம் ஆகப்பட்டதால் 12 ஜோதிர்லிங்க தரிசனம் பண்ண ஒரே பலன் இந்த இறைவனுக்கு. அம்பாலை பத்தி சொல்லணும் அப்படின்னா சௌந்தரநாயகி என்ற திருநாமம் கொண்டு சிறப்பாக தனி கருவறை, தனி ராஜகோபுர, தனி சன்னதி எல்லாமே தனியா எழுந்தருளி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தோற்றம் அம்பிகை. இங்கே அம்பிகை கர்ப்பஸ்திரீ, கர்ப்பிணி கோலத்தில் காட்சி தருவது ரொம்ப விசேஷம்.
இந்த அம்பாள் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேக டயத்துல கர்ப்பிணியாக காட்சி தரும் விசேஷம். அது அபிஷேக டயத்துல மட்டும்தான் தரிசனம் பண்ணலாம், மற்றபடி தரிசனம் பண்ண இயலாது. ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த அம்பாளுக்கு திருநேத்திரம்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண் அம்பாளுக்கும் இங்க உண்டு, மகாலட்சுமிக்கும் உண்டு, அம்மனுக்கும் உண்டு. ஏன்னா ஆதி மகாசக்தின்னு சொல்லக்கூடிய மூத்த சக்தியாக இங்க இருக்கக்கூடிய அம்பிகை. என்னதான் சுவாமி மெயின்ல இருந்தாலும் மதுரைக்கு எப்படி அரசி மீனாட்சியோ அதே போல இந்த சோமபுரின்னு சொல்லக்கூடிய அச்சுதமங்கலத்துக்கு அரசி சௌந்தரநாயகி தான். பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துல ஸ்கந்த சஷ்டி பெருவிழா ரொம்ப விசேஷம். ஸ்கந்த சஷ்டி பெருவிழாவின் போது 5ஆம் திருநாள் பஞ்சமி தினத்தன்று இந்த அம்பாளுக்கு வியர்வை சிந்துறது அற்புதமான காட்சி. அது எப்படி அப்படின்னாக்க திருநேத்திரம் அந்த பஞ்சமி தினத்தன்று மற்றும் திருநேத்திரம்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண் தரிசனம் கொடுக்கறது ஒரு அற்புதமான காட்சி. மற்ற நாள்ல இந்த நெற்றிக்கண்ணுடைய தரிசனமானது கிடையாது. ஒண்ணு. இந்த குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த அம்பாள்கிட்ட வெள்ளரி பழம் நாட்டு சர்க்கரை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அம்பாள்கிட்ட 9 வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை செய்து கொண்டால் 48 நாள்ல குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இது மட்டும் இல்லாம இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த பஞ்சமகா தோஷங்களை சுவாமி நிவர்த்தி பண்றாருன்னு சொன்னேன். அது 5 விதமான தோஷம்னு பேரு. இது மட்டும் இல்லாம குழந்தை பேரையும் இந்த அம்பாள் நிவர்த்தி பண்ணி கொடுக்குறா. இது மட்டும் கிடையாது, இங்க 4 திசையை நோக்கியும் விநாயகப் பெருமான் உண்டு. 4 திசைனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 திசையை நோக்கி விநாயகப் பெருமான். 3 முருகன்கள் இருக்கிற ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். முதலாவதாக மயூர முருகன்னு பேர். அந்த மயூர முருகன் மயில் மேல அமர்ந்தபடி முகமானது இடது பக்கம் வைத்தபடி இருக்கிற ரொம்ப விசேஷம். அதாவது இந்திரனே மயிலா இருக்கிறது விசேஷம். ஆக மயூர முருகன் அப்படின்னு பேரு. அந்த மயில் அவரையே திரும்பி பார்க்க ரொம்ப விசேஷம். செவ்வாதோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவர் அந்த மயூர முருகன். அது இச்சாசக்தி அம்சமாக இருக்கக்கூடியவர் மயூர முருகன். கிரியாசக்தி அம்சமாக பாலமுருகன், அந்த பால சுப்பிரமணியர்னு சொல்லலாம், பாலமுருகன். அடுத்தது ஞானசக்தி அம்சமாக சுப்பிரமணிய சுவாமி. பொதுவாகவே ஞானசக்தி அப்படின்னாலே சுப்பிரமணியர் தான். அந்த சுப்பிரமணியரும் பைரவரும் எதிரெதிரே இருக்கக்கூடியதுதான் இங்க உள்ள துதிய கால பைரவர்னு பேர். 2 பைரவர். துதி அப்படின்னா துதியை அப்படின்னா 2ன்னு அர்த்தம். இந்த 2 பைரவர்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். இந்த சிவாலயம் யார் கட்டப்பட்டது அப்படின்னா 3ஆம் குலோத்துங்க ராஜாவால் ஸ்ரீகண்ட சம்பு, 3ஆம் குலோத்துங்க ராஜாவினுடைய ராஜகுரு ஸ்ரீகண்ட சம்பு அவர்களால் இந்த சிவாலயமானது எழுப்பப்பட்டது. அதற்கு இந்த சிவாலயத்திற்கு திருத்தொண்டு பண்ண சேக்கிழார் பெருமான். இந்த சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டு பண்ணின ஒரு அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். இது மட்டும் இல்லாம இந்த க்ஷேத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா அப்பர் வைப்புத்தலமாக பாடல் பெற்ற சிவாலயம். சோமீஸ்வரம் என்று குறிப்ப க்ஷேத்திர கோவை திருத்தாண்டகம் 4 க்ஷேத்திரங்களை கோர்வையாக கோர்த்து அப்பர் சோமீஸ்வரம் என்று குறிப்பிட்டு கைலாயநாதனை காணலாமே அப்படின்ட்டு ஒரு அற்புதமான ஒரு தேவார பாடல் பெற்ற ஒரு க்ஷேத்திரம். இது மட்டும் இல்லாம இங்க உள்ள முருகப்பெருமான் அருணகிரிநாதரால திருப்புகழ் பாடல் பெற்ற ஒரு பெருமான். இவர் பார்த்தோம் அப்படின்னா சோமீசர் கோவில்தனின் மகிழ்வுரைவான முருகனே வேணுவானவர்கள் பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த சுவாமியை முருகப்பெருமானை வச்சு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு திருப்புகழை இந்த முருகப்பெருமானுக்கு பாடியிருக்கார். இது மட்டும் இல்லாம பஞ்ச நந்தி க்ஷேத்திரம். இது சுவாமியினுடைய அருகாமையிலேயே தர்ம நந்தி அப்படின்னு பேரு. 2வது மால் நந்தி, மகாவிஷ்ணு நந்தியா இருக்கிறது விசேஷம். 3வது பிரம்ம நந்தி, பிரம்மதேவர் நந்தியாக இருக்கிறது விசேஷம். அந்த பிரம்ம நந்திக்கு தான் பிரதோஷ காலத்திலே வழிபாடுகள்லாம் நடைபெறும். அடுத்தது அதிகார நந்தி, ஆகாயத்திலே ஆகாய நந்தி முதல் சிவத்து. இப்படி பஞ்ச நந்தி க்ஷேத்திரம். ஒரு காலத்துல கோவிலானது 3 பிரகாரங்கள் 3 ராஜகோபுரங்களுடன் இருந்த ஒரு அமைப்பு. தற்போது படையெடுப்பின் காரணமாக அழிக்கப்பட்டு 2 பிரகாரம் 2 ராஜகோபுரம் மட்டுமே உள்ள ஒரு இப்போ உள்ள அமைப்பின்படி எழில் காட்சி தரக்கூடிய ஒரு சிவாலயம் இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானம். பிராப்தம் இருந்தால் மட்டுமே வரக்கூடிய ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இந்த சோமநாத சுவாமி தேவஸ்தானம். சம்போ மகாதேவா. அச்சுதமங்கலம் சோமநாத சுவாமி உடனே சவுந்தரநாயகி அம்மன் ஆலயம் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னால் கல்யாணம் தடையல் கல்யாணம் இதெல்லாம் தடைப்பட்டு போச்சுன்னு சொன்னால் அவங்க கல்யாண சுந்தரேஸ்வருக்கும் கோகிலாம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு நல்ல ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனாங்கன்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு கல்யாணம் முடிவாயிடுது. அது ரொம்ப சிறப்பு. இங்கே ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகாமல்
பல எந்த நவகோள் காரணமாகவோ கிரக பிரச்சனையினாலோ எந்த தோஷமாக இருந்தாலும் இங்குள்ள கல்யாண சுந்தரர் இங்கு சோமநாத சுவாமியுடைய வாசல் பகுதியில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரரை வழிபட்டால் நிச்சயமாக திருமணம் நடைபெறுகிறது.